வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மிதிலேஷ் தங்கத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. ஆமாங்க, திருக்குறள் மிதிலேஷ் என்று செல்லமாக எங்களால் அழைக்கப்படுற நம்ம மிதிலேஷ் தங்கம் திருக்குறளை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். திருக்குறளில் அவங்க குரலில் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இனிமையாக இருக்குது. நீங்களும் கேளுங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம தங்கத்தோட டேலண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிதிலேஷ் தங்கத்தோட திறமை உலகமே அறிய செய்யலாம், நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சிக்கலாம். நம்ம மிதிலேஷ் தங்கத்திட்ட திருக்குறள் மட்டும் இல்லைங்க, நிறைய டேலண்ட் இவங்ககிட்ட இருக்குதுங்க. மல்டி டேலண்ட் குழந்தைங்க இவங்களுக்கு எல்லா சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கூடவே நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக போடுறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, தனித்திறமை எப்படி வெளிப்படுத்துறது சொல்லிட்டு இந்த கீழ் இருக்க நம்பர் 9842616790 கீழ் இருக்க நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருக்குறள், ஒழுக்கம் உடைமை கொடைமை இழுக்கம் இழிந்த பிறைப்பாய் விடும். இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, ஒரு நல்ல குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருக்குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். விளக்கம், கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பிறவிங்கிற பெருங்கடலை கடப்பாங்க, மிச்சவங்களாம் நீந்துறதுக்கே பயந்துப்பாங்க. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருக்குறள், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்தாவது போல கெடும். விளக்கம், அதாவது நம்ம ஒரு பொருளை திருடணும்னா அந்த பொருள் நம்ம கிட்டே இருக்கிற பொருளும் நம்ம திருடின பொருளும் சேர்ந்தே நம்ம கிட்ட இருந்து போயிடும். ஸோ அதனால நம்ம எதையும் திருடக்கூடாது. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருக்குறள், இல்லர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். விளக்கம், நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ திறமை உள்ள மனிதர்கள் இருக்காங்க, ஆனா அதை விட எச்சா திறமை இல்லாத மனிதர்கள் இருக்காங்க. திறமை இல்லாததுக்கு என்ன காரணம்னா அவங்க கிட்ட மன உறுதி சரியா இல்லை. ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள், முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. விளக்கம், ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறப்போ உள்ளுக்குள்ள இவன் ஒரு கெட்டவன் நினச்சிட்டு வெளியே நம்ம அவங்க கிட்ட சிரிச்சுட்டு பேசுறது. ஸோ இதுக்கு பேர் நட்பு கிடையாது. உள்ளேயும் சிரிச்சுட்டு வெளியேயும் சிரிச்சுட்டு பேசுறது தான் நட்பு. தேங்க்யூ. என்னங்க, நம்ம மிதிலேஷ் குரலை, அழகான திருக்குறளை கேட்டிங்களா? விஷ் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுங்க. மிதிலேஷ் தங்கமும் சந்தோஷப்படுவாங்க, கூடவே அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேங்க, இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் குழந்தைகளுக்கெலாம் பெரியவங்களுக்கெலாம் ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, கணக்கில் எப்படி ரொம்ப ஈஸியாக போடுறது, பாடங்கள்லாம் சப்ஜெக்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக எளிமைப்படுத்தி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த அற்புதமான கலையை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க உடனே கால் பண்ணி உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் நம்பர் கீழே கொடுத்துருக்கோங்க, 9842616790. இது எங்கள் பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருங்க. என் பேர் விஜய்ங்க, மெமரி ஈஸி மேக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ட்ரைனருங்க. நீங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் திறமையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம். வாங்க, சாதனையாளர்கள் யாரும் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். வாங்க, நம்ம குழந்தைகளும் சாதனையாக உருவாக்கலாம், சாதனையாளர்களை உருவாக்கலாம். நன்றிங்க.